தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ரவுண்ட் 1 அலாட்மெண்ட் முடிவுகள் மற்றும் ரவுண்ட் 2 சீட் மேட்ரிக்ஸ் என்பது தற்போது வெளிவந்திருக்கின்றது. இந்த வருடம் ரவுண்ட் 1 மொத்தமாக இருந்த 1,77,342 இடங்கள்ல 24,673 இடங்கள் தான், குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா 13.9% இடங்கள் மட்டும்தான் பூர்த்தி அடைந்திருக்கின்றது. மீதம் 1,52,669 இடங்கள் இன்னும் காலியாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ரவுண்ட் 2ல 1,31,093 மாணவர்கள் போட்டியிட இருக்கின்றார்கள். ரவுண்ட் 2ல கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களை காட்டிலும் இருக்கக்கூடிய இடங்களினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் ரவுண்ட் 2ல கலந்து கொள்ளக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் இடம் கிடைத்து விடும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அங்கதான் நம்ம ஆளுக பண்ற மிகப்பெரிய தப்பே இருக்கின்றது. தமிழ்நாட்டில் 400க்கும் அதிகமான பொறியியல் கல்லூரிகள் இருந்தாலும் எல்லா கல்லூரிகளும் தரமான கல்வியையோ 100% பிளேஸ்மெண்ட்டையோ கொடுத்து விடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நீங்க எடுக்கக்கூடிய ஒரு தவறான கோர்ஸ் அல்லது ஒரு தவறான காலேஜ் உங்களுடைய 4 வருட உழைப்பையும் எதிர்காலத்தையும் கேள்விக்குறியாக்கிவிடும். இந்த 1.31 லட்சம் மாணவர்கள் நீங்களும் ஒருத்தரா இருந்தீங்கன்னா உங்க மனசுல ஓடக்கூடிய ஒரு கேள்வி, எனக்கு எந்த காலேஜில் இடம் கிடைக்கும், நான் எப்படி சாய்ஸ் ஃபில் பண்றது அப்படிங்கிறதா. மாணவர்களே, உங்களுக்காகத்தான் இந்த வீடியோல ரவுண்ட் 1 அலாட்மெண்ட் லிஸ்ட் மற்றும் ரவுண்ட் 2 சீட் மேட்ரிக்ஸ் இவைகளுடைய தரவுகளை அனலைஸ் செய்து உங்களுக்காக ரவுண்ட் 1 90% அதிகமான இடங்கள் நிரம்பி இருக்கக்கூடிய கல்லூரிகள் எவை எவை என்பதை பற்றியும், ரவுண்ட் 1ல ஒரு சீட்டு கூட நிரம்பாத கல்லூரிகள் எவை எவை என்பதை பற்றியும், இவற்றை அனைத்தையும் வைத்து நீங்கள் எவ்வாறு ஸ்மார்ட்டாக சாய்ஸ் ஃபில் செய்யலாம் என்பதை பற்றிய அனைத்து தகவல்களையும் இந்த வீடியோல கம்ப்ளீட்டா பார்க்க இருக்கின்றோம். எனவே வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கம்ப்ளீட்டா பாருங்க. முதல்ல ரவுண்ட் 1ல மாணவர்கள் போட்டி போட்டு தேர்ந்தெடுத்த டாப் கல்லூரிகள் எவை எவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாப் 10 கல்லூரிகள்ல முதலிடத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கல்லூரி தான் 1399 கல்லூரி கோடை பெற்றிருக்கக்கூடிய சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த கல்லூரியில இருக்கக்கூடிய மொத்த இடங்கள்ல 94.9% இடங்கள் என்பது பூர்த்தி அடைந்திருக்கின்றது. இரண்டாவது இடத்துல 94.4% இடங்கள் பூர்த்தி அடைந்திருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ். மூன்றாவது கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, கல்லூரி கோட் 2007. இந்த கல்லூரியில 93.9% இடங்கள் பூர்த்தி அடைந்திருக்கின்றது. அண்ணா யூனிவர்சிட்டி MITல 93.1% இடங்களும், பிஹெச்டி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைடு ரிசர்ச் கல்லூரி கோட பொறுத்தவரையிலும் 2377. இந்த கல்லூரியில 93.1% இடங்களும், பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இந்த கல்லூரியில 89.3% இடங்களும், காரைக்குடி சிக்ரியில 88.9% இடங்களும், தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல 88.5% இடங்களும், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர்ல 87.7% இடங்களும், ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல 85.7% இடங்களும், இதனோடு குமரகுரு காலேஜ்ல 83.7%, ராஜலட்சுமி 77.3%, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலத்துல 76.1%, ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட்ல 75.5%, லயோலா ICIMல 74.9%, KPR இன்ஸ்டிடியூட்ல 74.3%, ACT காரைக்குடியில 74% இடங்கள் என்பது முதல் ரவுண்டிலேயே பூர்த்தி அடைந்திருக்கின்றது. அதே நேரத்தில் TNEA தரவுகள் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் இருக்கக்கூடிய 400க்கும் மேற்பட்ட கல்லூரிகள்ல 138க்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் 0 சேர்க்கை. அதாவது ரவுண்ட் 1 ஒரு மாணவர் கூட அந்த கல்லூரிகளை தேர்ந்தெடுக்கவில்லை என்பதுதான். அது மட்டுமில்லாமல் சுமார் 250க்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் சேர்க்கை சதவீதம் 1% குறைவாகத்தான் இருக்கின்றது. இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் விழிப்புணர்வோடு இருக்கின்றார்கள். வெறுமனே எனக்கு இன்ஜினியரிங் சீட் கிடைத்தால் போதும்னு எந்த கல்லூரியிலும் போய் மாணவர்கள் சேர விரும்புவதில்லை. உள்கட்டமைப்பு, தரமான பயிற்சி மற்றும் பிளேஸ்மெண்ட் வசதி உள்ள நல்ல கல்லூரிகளை மட்டுமே தேடி செல்கின்றார்கள். இந்த 1.52 லட்சம் காலி இடங்களை வைத்து ரவுண்ட் 2ல மாணவர்கள் சாய்ஸ் ஃபில்லிங் செய்யும் பொழுது கவனிக்க வேண்டிய 3 கோல்டன் விதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களே, முதலில் நீங்கள் கல்லூரியினுடைய தரத்திற்கு முதலிடம் கொடுங்கள். காலேஜ் ஃபர்ஸ்ட், அடுத்து கோர்ஸ் செகண்ட். ரவுண்ட் 1 டேட்டா தெளிவாக நமக்கு காட்டுவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் காலேஜ்கள்ல பெரும்பாலான இடங்கள் நிரம்பி விட்டன. எனவே ஒரு சராசரி கல்லூரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிப்பதை விட டாப் மற்றும் அட்டானமஸ் அங்கீகாரம் பெற்ற கல்லூரிகளில் இருக்கக்கூடிய ECE, EEE, மெக்கானிக்கல் அல்லது சிவில் இடங்கள் கிடைத்தால் நீங்கள் தைரியமாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். சாய்ஸ் ஃபில்லிங்கை நீங்கள் மேற்கொள்கின்ற பொழுது நீங்கள்
ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பதில் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். டாப் 1 to 20 சாய்ஸஸ்களாக உங்கள் கட் ஆஃபை விட சற்று அதிகமான கட் ஆஃபை பெற்றிருக்கக்கூடிய டாப் கல்லூரிகளையும் 21 to 50 சாய்ஸஸ்கள்ல உங்கள் கட் ஆஃபுக்கு கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய கல்லூரிகளையும் அடுத்து சேஃப் ஜோன் என்ற அடிப்படையில எந்த சூழ்நிலையிலும் சீட் மிஸ் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக சேஃப் சாய்ஸஸ்களாக சில கல்லூரிகளையும் நீங்கள் இடம்பெற செய்து உங்களுடைய சாய்ஸ் லிஸ்டை நீங்கள் தயார் செய்யலாம். அடுத்து 0% மற்றும் மிக குறைந்த பர்சன்டேஜ் இடங்கள் நிரம்பிய கல்லூரிகளை தேர்வு செய்வதிலே மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். ரவுண்ட் 1 ஒரு மாணவர் கூட சேராத 0% ஃபில் ஸ்டேட்டஸ் கல்லூரிகளை உங்கள் சாய்ஸ் லிஸ்டில் சேர்க்கும் பொழுது உள்கட்டமைப்பு மற்றும் பிளேஸ்மெண்ட் பதிவுகளை 100% தீர விசாரித்த பின்னரே முடிவு செய்யுங்கள். மாணவர்களே, உயர்கல்வி என்பது உங்களுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட். அவசரப்பட்டு யாரோ சொல்வதை கேட்டு யோசிக்காமல் நினைத்த கல்லூரிகளை நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் வைத்து விடாதீர்கள். ரவுண்ட் 1 அலாட்மெண்ட் லிஸ்ட் மற்றும் இந்த சீட் மேட்ரிக்ஸை முழுமையாக ஆராய்ச்சி செய்து பெஸ்ட் சாய்ஸ் லிஸ்டை நீங்கள் தயார் செய்யுங்கள். மாணவர்களே, உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பற்றிய சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.